தூத்துக்குடி மாவட்டத்தில் 5 மீனவ கிராமங்களில் 36 இடங்களில் ரூபாய் 11.30 கோடி மதிப்பீட்டில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணியில் முதற்கட்டமாக தருவைக்குளத்திலிருந்து கடல் மார்க்கமாக சிங்கித்துறை மீனவ கிராமத்திற்கு செயற்கை பவளப்பாறைகளை கொண்டு செல்லும் பணியினை மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். தமிழக கடற்கரை பகுதியில் மீன் வளத்தை பெருக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிங்கித்துறை, கொம்புத்துறை, ஆலந்தலை, புன்னக்காயல் மற்றும் மணப்பாடு ஆகிய 5 மீனவ கிராமங்களில் 36 இடங்களில் தலா 190 செயற்கை பவளப்பாறைகள் ரூபாய் 11.30 கோடி மதிப்பீட்டில் அமைக்கும் பணியினை தொடங்கியுள்ளன. இதில் முதல் கட்டமாக தருவைக்குளத்திலிருந்து கடல் மார்க்கமாக விசைப்படகு மூலமாக சிங்கித்துறை மீனவ கிராமத்திற்கு செயற்கை பவளப்பாறைகளை கொண்டு செல்லும் பணியினை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி தருவைக்குளம் கடற்கரை பகுதியில் இன்று நடைபெற்றது. இதில் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அனைத்து தரப்பினரும் சமச்சீராக வளர்ச்சியடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக, அதிலும் குறிப்பாக மீனவ சகோதரர்களை நேசிக்கக்கூடியவராக விளங்கி வருகின்றார். மீனவர்களின் நலனை காப்பாற்றுவதற்காக மீன்வளத்துறை என்று இருந்த பெயரை மீன்வளம், மீனவர் நலத்துறை என்று பெயரை மாற்றியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத வகையில் ராமநாதபுரத்தில் மீனவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மீனவர் நல மாநாடு நடத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த மாநாட்டில் மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை அமைச்சர் அறிவித்தார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் பெறும் வயது வரம்பு 60 என்று இருந்ததை மாற்றி மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் காலம் வரை மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 5000 இருந்ததை ரூபாய் 8000 உயர்த்தி அறிவித்துள்ளார். மீனவர்கள் வளர்ச்சி பெற தூண்டில் வளைவு உள்ளிட்ட அத்துணை தேவைகளையும் நிறைவேற்றி 5 வருட காலத்தில் மீனவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லாத வகையில் செயல்பட உத்தரவிட்டுள்ளார்கள் என தெரிவித்தார். தமிழக கடலில் மீன் வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் கடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 6 மாவட்டங்களில் 49 மீனவ கிராமங்களில் மொத்தம் 200 இடங்களில் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவ ரூபாய் 62 கோடி திட்ட மதிப்பீட்டில் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன், மீன்வள தலைமை பொறியாளர் ராஜு, உதவி இயக்குனர் புஸ்ரா ஷப்னம், ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ரமேஷ், மீன்வள உதவி பொறியாளர் தயாநிதி மற்றும் அரசு அலுவலர்கள், மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறை என்று இருந்ததை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை என்று மாற்றுகின்ற நிலைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்றார் என்று சொன்னால், மீனவர்களுடைய நலனை காக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த துறைக்கு அந்த பெயர் விட்டிருக்கின்றார் என்ற வகையிலே அதை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் இதுவரை எந்த முதலமைச்சரும் மீனவர்களுக்கு தனி மகாநாடு நடத்தி அந்த மீனவர்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் யாராக இருக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மீனவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டவராக ராமநாதபுரத்திலே அந்த மகாநாடை நடத்தி அதில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அந்த திட்டங்கள் என்னவென்று சொன்னால், மீனவர்கள் 60 வயது வரைதான் அவர்கள் மீனவர்களாக உட்கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த தடைகால படங்கள் அவர்களுக்கு 60 வயது வரை தான் கொடுக்கலாம் என்ற வகையில் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கின்ற காலம் வரை அவர்களுக்கு தடைகாலம் பணம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, 5000 இருக்கின்ற தடைகால பணத்தை வர இருக்கின்ற காலத்தில் 8000 வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, மீன் குறைவு காலத்திலே கடந்த தேர்தலிலே சொன்னார்கள் 5000 இருக்கின்றதை 6000 அறிவிப்பேன் என்ற வகையில் அறிவித்தார்கள்.
அதுபோல 5000 என்பதை இன்றைக்கு 6000 அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை அங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனவர்களை வளர்ச்சி பெறுகின்ற வகையிலே வளவராக இருந்தாலும் சரி, ஆர்வராக இருந்தாலும் சரி, அத்தனையும் செய்து அவர்கள் பயன்படுகின்ற வகையிலே அதை செய்ய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் மீன்வளத்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் எல்லா கடற்கரை பகுதிக்கும் செல்லுங்கள், என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை அறிந்து ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி மீனவர்களுக்கு 5 வருட காலத்திலே எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற பணிகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த ஆணையை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.